வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். 5 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் அமுலில் காணப்படுவதாக இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது. நுவரெலியா, கண்டி, கேகாலை, ரத்னபுரி மற்றும் களத்துறை ஆகிய மாவட்டங்களுக்கு தேசிய கட்டட ஆய்வு நிறுவனத்தினூடாக மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கண்டி குருநாகல் வீதியில் கட்டுகஸ்தொட்ட பகுதியில் ஏற்பட்ட நில தாளிறக்கம் காரணமாக அந்த வீதியுடனான போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் பிரதீப் கொட்டிப்புலி தெரிவித்துள்ளார். தொடர்பான சர்வதேச செய்திகள். தென் ஜெர்மனியில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளத்தினால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 4ஆக அதிகரித்துள்ளது. தென் ஜெர்மனியில் பெய்த கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளம் காரணமாக 4 பேர் வரை உயிரிழந்துள்ளதாக நேற்றைய தினம் சிம்பாஜ் பிராந்திய போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆஸ்திரிய எல்லையுடன் அமைய பெற்றுள்ள 6-1 பெருக்கெடுத்தமையினால் அதனை சூழவுள்ள எல்லைப்புறங்கள் அனைத்தும் நீரில் மூழ்கியுள்ளன. தொடர்பான விளையாட்டுச் செய்திகள். உலக டென்னிஸ் தரவரிசையில் முதலிடத்தில் உள்ள அமெரிக்க டென்னிஸ் வீராங்கனை ஷெரீனா வில்லியம்ஸ் பிரான்ஸ் பகிரங்க டென்னிஸ் தொடரின் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். இந்த போட்டி நேற்று இடம்பெற்றது. 4 கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான பிரான்ஸ் பகிரங்க டென்னிஸ் தொடர் பிரான்சின் பாரிஸில் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மணித்தியால செய்திகள் நிறைவடைந்தன. எமது அடுத்த மணித்தியால செய்திகளை 3:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.